ஸ்டாலின் இடத்தை பிடிக்கும் விஜய் ரசிகர்களுக்கு தெரியாத ரகசியம். இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம முழுமையாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதாவது நீங்க ஸ்டாலின் இடத்தை பிடிக்க போகும் விஜய் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, கடந்த காலத்துல கருணாநிதி அவர்களுடைய எந்த விதமான தகுதியும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல. ஸ்டாலினால தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்க முடியாது, முதல்வராக முடியாது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருந்தது. அதுக்கு பின்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக மாறி இருக்காரு, உருவாகியிருக்காரு, இல்ல உருவாக்கப்பட்டாருன்னு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அதே போல விஜய் அவர்களும் தற்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உருவாக்கப்படுவார் இல்ல உருவாவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. அந்த விஷயத்த நம்ம இப்ப பேச போறதே இல்லை. அதுக்கு 1% கூட விஜய் அவர்களுக்கு தகுதியே கிடையாது. இதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, ஏன் ஸ்டாலினுடைய இடத்தை விஜய் அவர்கள் பிடிச்சிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் துண்டு சீட்டு பார்த்து பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் துண்டு சீட்டு பார்க்காம A4 சீட்ல பார்த்து பேசிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தற்கொலைத்தனமான ஒரு அரசியல். இடது பக்கம் திரும்பி பேசவும், வலது பக்கம் திரும்பி பேசவும், நேரா பார்த்து பேசவும், கத்தி பேசவும், மதுரை தெற்கு தொகுதி உங்கள் விஜய், மதுரை மேற்கு தொகுதி உங்கள் விஜய், மதுரை வடக்கு தொகுதி உங்கள் விஜய்னு ஒரு பேப்பரை பார்த்து அரசியல் பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல்வராகுவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்ல. அது மட்டும் இல்லாம விஜய் ரசிகர்கள்ட்ட அந்த மாநாடு முடிஞ்சோடனே நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்ன உங்களுக்கு தகுதி இருக்கு, என்ன கொள்கை இருக்கு அப்படின்லாம் கேட்கும்போது, கொள்கையா எம்ஜிஆர் அண்ணா போட்டோ வச்சிருக்காங்க, நாங்க பழைய ஆளை திரும்ப கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, கொள்கை கொள்கை எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை பேசுது. இதெல்லாம் தாண்டி சில தற்கொலைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மாநாடு நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு 14 லட்சம் சேர்களை நாங்க எடுத்துட்டு வந்தோம் வாடகைக்கு, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் அங்க கூடியிருக்காங்க, பல நெருக்கடிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொரு தற்கொலை. இப்போ தற்கொலைகளாகவே எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கலன்னு யார் ஆளுதான், சரி ஓகே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க, ஒரு மக்களுடைய பிரச்சனைக்கு போராட்டம் பண்ண வாங்கடா அப்படின்னா, இன்னமும் உட்காந்து கூலி படம் இத்தனை கோடி ஓடி இருக்கு, கூலி படம் பாருங்க, எல்லா தேட்டர்லயும் ஷோ ஃபுல்லாகவே இல்லை. ஆனா லியோ படத்தை பாத்தீங்கன்னா எல்லா தேட்டர்லயும் ஷோ ஃபுல்லா இருக்கு. மாயாஜால பாத்தீங்களா, சங்கம் தேட்டர் பாத்தீங்களா, உதயம் தேட்டர் பாத்தீங்களான்னு இன்னமும் உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு அரசியல் தெளிவில்லாத ஒரு தற்கொலை கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி அமைக்கும் சொன்னா எப்படி ஏற்க முடியும்? இதுதான் நம்ம இன்னைக்கு முழுமையாக இந்த காணொலியில பேசிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா, ஒரு அரசியல் என்பது மண்ணுக்கும் மக்களுக்குமான இனத்துக்கு மொழிக்குமான ஒரு அரசியலை பேச வேண்டும். அதை விட்டு இன்னமும் உட்காந்துக்கிட்டு சினிமாவில சண்டை போட்டுக்கிட்டு, அஜித் ரசிகர்களை சண்டைக்கு இழுத்துக்கிட்டு, விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள்ட்ட சண்டைக்கு போறது, ரஜினி ரசிகர்கள்ட்ட சண்டைக்கு போகுது, இதுதான் இந்த மண்ணுக்கான அரசியலா, இந்த மக்களுக்கான அரசியலா? இப்படிப்பட்ட தற்கொலைகள்ட்ட இந்த நாடு கொடுத்தா அந்த நாடு விளங்குமா? இப்ப எம்ஜிஆர் அவர்கள் சினிமால இருந்து வந்தாரு அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட 22 கால உழைப்பு இருந்தது, அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்தது, அவர் சினிமாவில் வெற்றி பெற்றார், மக்களை நேசித்தார், மக்களுக்கான ஒரு தலைவனாக உருவானார். இன்றைய வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அந்த மக்கள் நம்புறாங்க. அந்த மக்கள் இன்னமும் எம்ஜிஆர் அவர்களுடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்கிறாங்க. ஆனா அதே போல விஜய்க்கு வாக்களிச்சிருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி துண்டு சீட்டை பார்த்து பேசிக்கொண்டு தமிழ்நாட்டை ஒரு முதல்வர் ஆளுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்காரோ அந்த இடத்துலதான் இன்னைக்கு விஜய் வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டை பார்த்துட்டு என்ன சொன்னீங்க, தேதி 10 என்ன கேள்வி மாத்தி கேட்கறேன், ஐயோ நம்ம ஒண்ணும் புரியலையேப்பா, கேள்வி வருஷப்படிதானே கேட்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கடந்த காலம் இருக்கக்கூடிய பேச்சுகளை எடுத்து பாருங்க. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, பூனை மேல மதிலு, என்ன இனிக்குது, சக்கரை போட்டீங்களா, இது யாரு உங்க மனைவியா, திருமணம் ஆயிடுச்சா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் பார்க்கும்போது, புள்ள பேர் என்ன, ஆம்பளை பிள்ளையா, ஜாகிர் ஹுசேனா, ஜெயகடா, ஜெயகடா மகனுக்கு பேர் வைக்க என்னடா பண்றீங்க நீங்க? பாதினியில சக்கரை போட்டிருக்கான்னு கேக்குறீங்க. இது என்னப்பா இது கையில முயலை வச்சுக்கிட்டு, இது என்னப்பா அணில் குஞ்சு பெருசா இருக்கு, என்ன அது அணில் குஞ்சு இல்லைங்க முயல் குஞ்சுக்கிற மாதிரி ஒரு நியூஸ் போடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தற்கொலைத்தனமான அரசியலை ஐயா ஸ்டாலின் பண்றாருன்னா, அதற்கு ஈக்குவலாக தமிழக வெற்றி கழகமும் இந்த தற்கொலைத்தனமான அரசியலுக்கு முன் வராங்க. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி என்பது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள்ட்ட இருந்தது. ஒரு படிக்காத மாமதி அவர் இன்னைக்கு அத்தனை குழந்தைகளை படிக்க வச்சார், பள்ளிக்கூடங்களை திறந்தார், சத்துணவு திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை நாங்க கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 14 லட்சம் மாணவர்கள் இதுல பயன்படுறாங்க, நாங்க காலை உணவு திட்டத்துல அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் பெருமை பேசுறீங்க. ஐயா கருணாநிதி சம்பாதித்த பணத்திலிருந்து நீங்க கொடுக்குறீங்களா, இல்ல உங்க ரத்தத்தை வேறுவையாக சிந்தி நீங்க காலை உணவு திட்டத்தை கொடுக்குறீங்களா? மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நீங்க மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க, சரி காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க. அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு 207 பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு தயாராக இருக்கீங்க. 207 பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அரசு ஏன் இது வரைக்கும் எந்த விதமான டாஸ்மாக் கடைகளையும் மூடல? கேட்டா பிறப்பு விகிதம் குறைஞ்சு போச்சுங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு தற்கொலைத்தனமான அரசியலை திமுக தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோ, அதே தற்கொலைத்தனமான அரசியல் தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்கு. திமுக கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா, கூட்டம் முடிஞ்சோன்னா அங்க இருக்கக்கூடிய வாழைத்தாரு, அங்க இருக்கக்கூடிய சிலிண்டரு, அங்க இருக்கக்கூடிய அண்டா குண்டா சட்டி இதைதான் தூக்கிட்டு போவான். ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட பாருங்க என்ன நடக்குதுன்னு. உண்மையாகவே தமிழக அரசியல்ல யாருக்கு போட்டி?
திமுக விசஸ் தமிழக வெற்றி கழகம், டிஎம்கே விசஸ் டிவிகே. உண்மையாவே அவங்களுக்கு தான் போட்டி. என்ன காரணம்னா, யாரு சேர தூக்குறது, யாரு அண்டாவை தூக்குறது, யாரு வாட்டர் டேங்க தூக்குறது, எப்படி சேர உடைக்கிறது. இப்ப திமுக கூட்டங்களை பாத்தீங்கன்னா, அங்க கூட்டங்கள் நடைபெறும் போது காவாலா பாட்டை போடுவான், கீழே உட்காந்து சீட்டுக்கிட்டு ஆடுவான். இங்க சில தற்கூறிங்க உட்காந்து பேசிட்டு இருக்க அந்த கூட்டத்துல, நான் 234 தொகுதி நம்ம தான் ஜெயிக்கிறோம், இந்த பொட்டியை கிட்டே ஏதாவது மாத்திட்டாதான் தளபதி ஜெயிக்க மாட்டாப்ல, நாங்களாம் கோட்டரை போட்டு தான்ப்பா வந்திருக்கோம், கோட்டரோட தான் வந்து பேசுவோம் அப்படிங்கிறது ஒரு தற்கூறி. நான் 2026 நம்ம தலைவர் தான். ஏன்னா 2026 மாற்றமே இல்ல, அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த அவனுக்கு இது பொட்டிக்கு இது மாத்திக்கிது ஏமாத்தினாதான் உண்டு, இல்லைன்னா நாம தான் டாப்பர். எல்லாரும் போடுற ஓட்டு தான் வரது, ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதுக்கு இல்ல இவனுக்குலாம் ஓட்டு ஐடியா இல்ல, இவெல்லாம் வரலாம் பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு இவனெல்லாம் நான் எந்த கணக்குல சேர்த்துறது. அப்புறம் பஸ்ல ஆட பார்த்தாலும் டிவிக்கு ஓட்டு ஐடிக்கான்னு கேட்கற உள்ளவே குந்திக்கிற சீட்டுக்குள்ள. வெக்கமா இருக்குது எனக்கு, வெக்கமாக தூக்கு போட்டு சாவுடா, என்ன சொல்லிட்டு இருக்கிறா. வாராரு விஜய் வாராரு, நம்ப அடிக்கணும். அடுத்த மாசம் போறோம்னா போய் பாக்குற ஃபேமிலியா போலாம்ல, போனா ராமகொல்ல கேமராமேன் கூப்பிட்டு போய் பாக்குறோம். ராமகொல்ல நம்ம ஊர்ல அந்த கேமராமேன் சாமி எடுத்து கேட் போடுறாங்க. அப்ப நமக்கு என்ன தோணுது, ஒருத்தர் கல்வி ஊட்டுறான், அந்த மாநாட்டுக்கு சேர் கொடுத்தான்ல வாடகைக்கு, நானும் தமிழ்நாடு முழுக்க வாடகைக்கு சேர் கொடுத்துருக்கேன், அப்ப இந்த மாதிரி கேவலமான ஒரு இதை நான் பார்த்தது இல்லைன்னு கல்வி ஊட்டுறான். தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி நீங்கிறோம், எல்லாம் திருட்டு பசங்க, ரொம்ப கேவலமான ஊராக்குது. இதெல்லாம் ஒரு பொருளை கேட்டுக்கிட்டு எடுத்து போலாம், அப்படியே வந்து தூக்குறானுங்க. அவங்க வீட்டுக்கு தூக்குனா சும்மா இருப்பானுங்களா? என்னென்ன பொருள் போச்சு, எல்லாம் என்ன தூக்கணும் தெரியல, எல்லாத்தையும் தூக்கி போறானுங்க. மிருகத்தன்மையா பிறந்தவங்க, மனுஷத்தன்மை கிடையாது. உட்காந்து எந்திரிச்சு போனா என்ன பண்ணுது சொல்லுங்க? அந்த போட்டிருக்காங்கல்ல, மரியாதை எந்திரிச்சு போனோம்னா அது ஒரு நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு லோடு இருக்கும்போதுக்கு உடைச்ச சேர் பாக்குறேன், ஒரு லோடு சேர் இருக்கும் பாரு. இல்ல எவ்வளவு சேர் போட்டீங்க, எவ்வளவு சேர் எடுத்தீங்க, எவ்வளவு போயிருக்கு? 1,20,000 சேர் இருக்கணும். 1,00,000 சேர் அப்ப வந்திருக்காது. நாங்க நைட் பார்க்கும்போது கம்மியா தான் இருந்தது. ஒவ்வொரு தலையில தூக்கி வச்சு போயிட்டாங்க இந்த வாட்டி. சேரை எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆமா, எதுவுமே ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு பணம் போட்டு முதல் செய்யறான், அவனுக்கு தான் தெரியும். திருட்டு பயிலுங்க, எவனுக்கு அந்த அறிவுலாம் இருக்கும். அப்ப நமக்கு என்ன தோணுது, அப்ப இந்த தற்கொலைகளை வைத்துக் கொண்டு அரசியல் படுத்த வேண்டும் என்று, அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தான். இதேதான் திமுக கடந்த காலங்கள்ல எத்தனையோ மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடியது. ஆனா இன்னைக்கு அந்த திமுக எதற்காக போராடுது தெரியுமா? பெரியசாமி வீட்டுல ஈடி ரைடு வந்துடக்கூடாது, சிஆர்பிஎஃப் வீரர்கள் பெரியசாமி வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது, நீங்க எவ்வளவு வேணாலும் ஊழல் பண்ணுங்க, கொள்ளையடிங்க, எவ்வளவு வேணாலும் கையூட்டு பெறுங்க, மக்கள் சொத்துக்களை சுரண்டி சாப்பிடுங்க, மலைகளை வெட்டுங்க, மண்ணுகளை அள்ளுங்க, டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, மக்களுடைய ரத்தத்தை அட்டைப்பூச்சிகளாக திமுக நீ உறிஞ்சி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் காவலாக இருக்கிறோம், உங்கள் வீட்டுக்கு ஈடி ரைடு வந்தா உங்கள் வீட்டு வாசல உட்காந்து நாங்க போராடுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் திமுக. இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டுல எத்தனை மக்களவை தொகுதியில இருக்கு, இதுதான் தெரியாம நாங்க வந்திருக்கோம், நாங்கெல்லாம் தற்கொலைகளா, 234 தொகுதி இருக்குங்களா? மக்களவை தொகுதி 234 இருக்கா? ஆமா, இது கூட தெரியாம எங்க தலைவர் விஜய் அரசியல் வந்திருக்காருங்க. சரிப்பா, இதெல்லாம் விடுங்கப்பா, என்னப்பா கொள்கை, உங்க கொள்கை என்ன? அங்க அண்ணா கொள்கையை கேட்கிறோம், அம்பேத்கர் கொள்கையை கேட்கிறோம், அப்புறம் என்னென்னமோ கொள்கையெல்லாம் கேட்கிறோங்க. சரிடா, அம்பேத்கரோட கொள்கை என்னடா, அதை சொல்றா அப்படின்னா அம்பேத்கரா யோசிக்கலாம். அப்ப என்ன தோணுதுன்னா, இதே போல ஒரு தற்கொலைகரமான அரசியலை பண்ணி கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் மாற்றி அமைத்து விடுவோம், வருங்காலத்துல விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தொண்டர்கள் கடந்த காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்காக தீக்குடித்தவர்கள், இதே தொண்டர் அவர்கள் அண்ணா அவர்களுடைய மரணத்தின் போது எத்தனையோ பேர் தற்கொலை செய்ய முயன்றவர்கள், இதே தொண்டர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த போது நாங்களும் தற்கொலை செய்து கொள்கிறோம் என்று முயன்றவர்கள். அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் ஒருவேளை 2026 தோத்துட்டாருன்னா என்ன பண்ணுவார்? நீங்க என்ன பண்ணுவீங்க? மனம் உடைஞ்சு விட மாட்டீங்களா? ஹார்ட் அட்டாக் வந்துடாது உங்களுக்கு? இல்ல விஜய் அவர்கள் போயிடுவாரு 2026 தோல்வி விட்டுறதுக்கு அப்புறம் அவர் லியோ 2 கோட்டு 2 நடிக்க போயிடுவாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? மீண்டும் போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு, கட் அவுட் வச்சுக்கிட்டு, அஜித் ரசிகர்களோட சண்டை போட்டுக்கிட்டு, ரஜினி ரசிகர்களோட சண்டை போட்டுக்கிட்டு, உன் படம் முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு, என் படம் முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு, காலை காட்சி எத்தனை மணிக்கு சிறப்பு காட்சி கொடுப்பாங்க, நீ 60 அடியில கட் அவுட் வச்சிருக்க, நான் 70 அடியில கட் அவுட் வைப்பேன், நீ 10 லிட்டர் பாலை ஊத்தி பாலாபிஷேகம் பண்ண, நான் 100 லிட்டர் பாலை ஊத்தி பாலாபிஷேகம் பண்ணணும், இந்த தற்கொலைகள் சினிமாவுக்கு போய் சண்டை போடும்.
இந்த தற்கொலைகளை ஒருபோதும் அரசியல்படுத்தவே முடியாது. அப்ப என்ன நம்ம கேட்கிறோம்னா, விஜய் அவர்கள் ஒரு துண்டு சீட்டை பார்த்து படிச்சா பரவாயில்ல, A4 சீட்டுங்க, அதுல போட்டிருக்கு இடது பக்கம் திரும்பி பேசவும், வலது பக்கம் திரும்பி பேசவும், கோபமாக பேசவும், மதுரை வழக்கு உங்கள் விஜய். ஏங்க உங்க பேரை கூட எழுதி வச்சுதான் பேசுவீங்களோ? அப்ப இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறது யாரு? அப்ப என்ன இப்படி எப்படி இந்த ஸ்கிரிப்டை எழுதிருப்பாங்கன்னா, அப்ப மாநாடு போட போறோம்ப்பா மதுரையில, பாரபத்தியில மாநாடு, 2வது மாநில மாநாடு, அங்க என்ன பேசணும் பிரியா, ஐயோ என்ன பேசணும்னு சொல்லி சரி கடந்த காலத்துல எம்ஜிஆர் ஏதாவது பேசியிருக்காருன்னு பாருங்க, கருணாநிதி என்ன பேசியிருக்காருன்னு கொஞ்சம் எடுங்க, அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் ஏதாவது மேடையில ஏதாவது பேசியிருப்பாரு அதை கொஞ்சம் எடுங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஏதாவது மேடையில பேசியிருப்பாரு அதை கொஞ்சம் எடுங்க அப்படின்னு ஜான்பால் என்ன பண்ணிருப்பாரு, ஒவ்வொரு தலைவர்கள்ட்ட இருந்து 2 வார்த்தையை எடுத்து போட்டு விஜய்க்கு அப்படியே போடுறது. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன், சிங்கம் வந்து எப்பவுமே வேடிக்கை பார்க்க வராது, வேட்டையாட தான் வெளியே வரும். அட தற்கொலை முண்டமே, முதல்ல ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், இது கூட தெரியாம சிங்கம் வேட்டையாட தான் வருமா. இதெல்லாம் டைலாக்னு எழுதி கொடுக்குறான் பாருங்க. அப்ப என்னன்னா சினிமால ஒரு இயக்குனர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இந்த இடத்துல வந்து நில்லுங்க, இதான் உங்க மார்க் பாயிண்ட், இந்த இடத்துல நீங்க பேசுங்க, அப்படியே திரும்புங்க, உங்களுக்கு ஒரு ஷாட் வைக்கிறேன், க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறேன், ஒயிட் ஷாட் வைக்கிறேன், ஒரு ஆங்கிள் வியூ ஷாட் வைக்கிறேன் அப்படின்னா எப்படி எல்லாம் விஜய் பண்ணுவாரோ அதே தான் இதுலயும் பண்றது. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு அரசியல் தெரியாமல் ஒரு மக்களிட எளிமையாக உங்களுடைய பிரச்சனை என்ன, மக்களுடைய பிரச்சனை என்னன்னு பேசாம, முல்லை பெரியார் பேசாம, காவிரி பிரச்சனையை பத்தி பேசாம, கவிஞனுடைய ஆணவ படுகொலையை பத்தி பேசாம எதையுமே பேசுவதில்லை. அப்ப என்னன்னா நேரடியாக வருவது லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்ங்கிறது, நான் சிங்கம், நான் வந்து வேடிக்கை பார்க்க வரமாட்டேன், நான் வந்து களத்துக்கு நேரடியாக எப்போ வருவேன் அப்படின்னா நான் வேட்டையாட தான் வருவேன்னு டைலாக் சினிமா வசனங்கள் மட்டும் பேசுவது. இந்த வசனத்தை பேசிவிட்டு நீங்கள் வந்து ரசிகர்கள் வந்து ஆரவாரம் பண்றாங்க. உடனடியாக நீங்க என்ன பண்றீங்க, தமிழ்நாட்டில் நம்ம முதல்வர் ஆயிடலாம், பல லட்சம் பேர் கூடிட்டான். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, பிரஜா ராஜ்யம் என்ற ஒரு கட்சியை நடிகர் சிரஞ்சீவி தொடங்கினார். விஜயை விட நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ரசிகர்கள் பட்டாளம், திருப்பதியே குலுங்கி போனது. அந்த அளவுக்கு திருப்பதியில மிகப்பெரிய அளவுல முதல் மாநாடு போட்டாரு. அந்த மாநாட்டுல அன்னைக்கு கூடிய கூட்டம் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 20 லட்சம் மக்கள் கூடியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய சிரஞ்சீவியால கூட தேர்தலில் வெற்றி காண முடியவில்லை. அவருக்கு அடுத்ததாக அவருடைய தம்பி வந்தார் பவன் கல்யாண், அவரும் ஒரு கட்சி தொடங்கினார். அவருக்கும் மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் பட்டாளங்கள் இருந்தது. ஏன்னா பவன் கல்யாணுடைய படங்களை தான் விஜய் காப்பி எடுத்து எடுப்பாரு. அதுக்கப்புறம் மகேஷ் பாபுடைய படங்களை விஜய் காப்பி அடிப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மகேஷ் பாபுடைய கில்லி படத்தை தான் விஜய் காப்பி அடிச்சாரு, மகேஷ் பாபுடைய படத்தை தான் போக்கிரின்னு தமிழ்ல காப்பி அடிச்சாரு. அதே போலதான் பவன் கல்யாணுடைய படம் பத்ரின்னு ஒரு படம், அந்த படத்தை தான் தமிழ்ல விஜய் பத்ரின்னு பண்ணாரு. இப்படி அந்த நடிகர்களுடைய படங்களை காப்பி அடிச்சுதான் விஜய் படம் பண்ணுவாரு. அரசியலையும் இப்ப அவர்களை காப்பி அடிக்கிறாரு. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா, இல்ல கேப்டன் விஜயகாந்த் ஆயிட முடியுமா? இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள். அப்போது நீங்க என்ன சொல்றீங்க, மேடையில பேசும்போது என் அண்ணனை வந்து நான் வந்து அவரோட நான் துணை நிற்பேன் அப்படிலாம் பேசிட்டீங்க. ஆனா இன்னைக்கு விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் உங்களுக்கு கழுவி ஊத்துறாங்கல்ல. விஜய் வந்து அரசியலுக்காக எச்சத்தனமான வேலை பண்றாரு, அவர் உடல்நிலை சரியில்லாத போது ஒரு முறை கூட வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து விஜய் பார்க்கவில்லை, அப்படிலாம் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்காக அவரை பயன்படுத்துறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. எம்ஜிஆருடைய புகைப்படம் இல்லாமல் இங்க அரசியலே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? அப்ப யாருக்கான அரசியல் நீங்க பண்றீங்க? யாருக்கான அரசியல்னா பனையூர் பண்ணையார் அரசியல். இந்த பனையூர் பண்ணையார் அரசியலும் கோபாலபுர பண்ணையார் அரசியலும் ஒன்று. அப்ப இந்த திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் எப்போதும் போட்டி போட்டு கொண்டுதான் இருக்கும். யாரு தற்கூரி, யாரு சேர உடப்பா, யாரு மாநாட்டுல கலவரம் பண்ணுவா, யாரு மாநாட்டுல குடிச்சிட்டு வருவா. திமுக சாராயத்தை விற்குது, அதை வாங்கி தமிழக வெற்றி கழகத்துக்காரன் குடிக்கிறான். குடிச்சு விட்டு இங்க பாருங்க மாநாடு முழுக்க மதுபாட்டில். அப்ப என்னன்னா ஒரு மாநாட்டுக்கு போகும்போது கூட எப்படி போகணும், ஒரு கட்சியினுடைய தலைவர் வராரு, உங்களுடைய ரசிகர் தான், நீங்க ரசிகராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அவர் ஒரு ரேம்ப் வாக் போறாரு, கிரீஸ் தடை வச்சிருக்காங்க அதுல ஏறக்கூடாதுன்னு. இந்த அணில்கள் அதையும் சட்டையை கழட்டி தொடச்சிட்டு தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்கு, அந்த வாட்டர் பாட்டில் வந்து கழுவுறான், கழுவிட்டு பாயறான். அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அளவுக்கு மூளை இருக்கக்கூடிய நீங்களா ஒலிம்பிக்கு போனீங்கன்னா லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்ல எல்லாம் நிறைய கோல்டு மெடல் வாங்கிட்டு வரலாம்டா. அதெல்லாம் விட்டுட்டு இங்க போய் லாங் ஜம்ப் பண்றீங்க, ஹை ஜம்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த அரசியல் என்பது ஒரு தற்கொலைத்தனமான அரசியல். அப்ப ஸ்டாலின் அவர்களுடைய இடத்தை விஜய் அவர்கள் கண்டிப்பா பிடிச்சிருக்காரு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அவர் என்ன ஒருபடி மேல போயிட்டாரு விஜய், அவரு துண்டு சீட்டை பார்த்து பேசிட்டு இருந்தாரு, இவர் A4 சீட்ல பேசுறது. இவ்வளவுதான் இவங்க அரசியல். இந்த அரசியலுக்காக நம்ம மக்கள் வாக்கு செலுத்தணும், இல்ல அவங்க 2026 வெல்லுவான்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தோட இந்த தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்தால் வர தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை என்னங்கிறதா கேள்வியாக இருக்கு. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.